கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலுமாய் தேவன் குடும்பமாய் சாட்சி பெறும்படி சபையிலே தேவன் நிற்க பண்ணினதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பெயர் ஜான் காளிதாஸ். என்னுடைய மனைவியின் பெயர் ஷைலா. என்னுடைய முதல் பிள்ளைகளுடைய பெயர் சிமிர்னா. இரண்டாவது குழந்தையின் பெயர் மறந்துச்சு, ருஃபீனா. நாங்கள் பிஹெச்எல் அருகாமையில் இருக்கிற எலிநகர் பகுதியிலிருந்து நாங்கள் ஆலயத்தை கடந்து வருகிறோம். குடும்பமாய் சேர்ந்து தின்னுடுங்குளம் திருச்சபையிலே அங்கு தேவனுடைய ஊழிய பணியை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் இறுதியிலே தேவன் முதலாவது என்னை ஜீவனோடு நிற்க பண்ணியிருக்கிறது தேவனுடைய கிருபை என்று சொல்வேன். என்று சொன்னால் ஒரு பெரிய விபத்து என்று தான் சொல்ல முடியும். அந்த விபத்திலிருந்து தேவன் என்னை விடுவித்து காத்தார். எப்படி என்று சொன்னால், தீபாவளிக்கு முதல் நாள் அன்று ஆலயத்துக்கு வந்துவிட்டு நான் வீட்டுக்கு போகின்ற வேளையில் நம்முடைய விண்ணகரை தாண்டி அந்த வசந்தன்கோ என்றதான அந்த கடைக்கு முன்பதாக நான் பயணப்பட்டு போய் கொண்டிருந்தேன். சடுதியில் முன் போய் கொண்டிருந்த அந்த வாகனமானது எனக்கு முன்பாக என்ன காரணம் என்று தெரியவில்லை, விழுந்து விட்டது. நான் அந்த வாகனத்தின் மீது மோதி நின்றேன். அடுத்த சில நிமிடத்தில் அடுத்த சடுதியில் பின்னே ஒரு டூ வீலரானது சரியான வேகத்தில் வந்து என்னுடைய வண்டியின் மீது மோதினது. அந்த ஒரு நிமிஷத்தின் பின்னே ஒரு பெரிய பஸ்ஸோ அல்லது பெரிய வாகனமோ வந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த இடத்தில் நான் அடித்து தூக்கி எறியப்பட்டிருப்பேன். தேவன் அங்கு ஜீவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. கீழே விழுந்த இருவரும் பெரிய அடிதான். ஆனால் எனக்கு அப்போது கால்களிலே சிறிய அடி போல தான் எனக்கு முதலாவது காணப்பட்டது. நான் அந்த கால்வலியோடு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போய் பார்க்கும் பொழுது பெரியதாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. 2 இடத்தில் மாத்திரம்தான் அடி ஒரு காயத்தை போல காணப்பட்டது. அதோடு தொடர்ந்து திருப்பணி காரியங்கள், வேலையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் பங்கு பெற தேவன் கிருபை செய்தார். ஆனால் நாட்கள் ஆக ஆக ஒரு புண்ணானது ஆறிவிட்டது. ஆனால் அடுத்த புண்ணானது ஆறவில்லை. அது உள்ளுக்குள்ளே இருந்தது. எனக்கு சரியாக நான் கவனிக்காத ஒரு காரணத்தினால் அது வேகமாக பரவி பெரிய வீக்கத்துக்குள்ளாக அது வந்தது. என்னுடைய 22-23 வருடங்கள் ஆகிறது. நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி படுத்ததெல்லாம் கிடையாது. எனவே உடனடியாக நம்முடைய தலைமை போகிற ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு இப்படி இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உடனடியாக நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க, போங்க என்று சொன்ன உடனே அவர் கொடுத்த ஆலோசனைப்படி நான் சிஎஸ்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் காண்பித்த பொழுது டாக்டர் மற்ற சிஸ்டர்லாம் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்ல, டோட்டலாகவே இன்ஃபெக்ஷன் ஆகி மூட்டுப்பகுதி வரைக்கும் அது அப்படியே பரவி விட்டது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் அங்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தகுந்த ஆலோசனையை தேவன் ஊழியக்காரர் மூலம் கொடுத்ததுனால தான் நான் அங்கே போய் சேர்ந்திருந்தேன். பொதுவாகவே நான் ஆஸ்பத்திரிக்கு போக விரும்ப மாட்டேன். ஆனால் அந்த ஆலோசனையின்படி போனதுனால தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 10 நாளுக்குள்ளாக ரெக்கவர் ஆகி அந்த புண்ணெல்லாம் ஆறி வீட்டுக்கு கடந்து வர தேவன் கிருபை தந்தார். அந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறேன். 2வது, அந்த நாட்களிலே தலைமை போதகர் சபையார் அனைவரும் எனக்காக ஜெபித்தீர்கள். ஜெபித்த உங்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து 1 மாத கால அளவு அந்த நரம்புக்கு கீழே அந்த புண் இருக்கிறதுனாலே நீங்கள் தொடர்ந்து ரொம்ப வேகமாக நடக்கிறது, மற்ற காரியங்களை செய்யாமல் தினசரி வேலையின் காரியங்களை செய்யலாம் என்ற ஆலோசனைப்படி தான் நான் தொடர்ந்து வேலைக்கு போகவும் கடந்த நாட்களிலே ஊழியத்திலே பங்கு பெறவும் தேவன் கிருபை செய்தார். எனவே தொடர்ந்து என்னுடைய அந்த திருநெடுங்குளம் கிராம ஊழிய பணிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய முதல் குழந்தை சிமிர்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய வேலையின் வாய்ப்பின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2வது குழந்தை ருஃபீனா 10th படிக்கிறாங்க. அவங்களுடைய படிப்பின் காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் இந்த சாட்சியை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரவீன். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். ஒய்ஃப் பேர் ஜெனிட்டா.
செகண்ட் கிரேட் டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. பாப்பா டெலிஷாட் 11th படிக்கிறாங்க. தம்பி வந்து 7th படிக்கிறாங்க. இதில் கேம்பெயினில் வேதனை வழி உண்டாக்கும் என்னிடத்தில் உண்டோ என்ற அந்த வசனத்தின்படி எவ்வளோ சோதனைகளுக்கு இருந்தாலும் அது வந்து கடவுளை எவ்வளோ அதிசயமாக எங்களை நடத்தினார். லாஸ்ட் பிப்ரவரி வந்து நானும் தம்பி பாப்பா 3 பேரும் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கிறப்ப இங்கே நம்ம கைலாஷ் நகர்கிட்ட ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம். ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு லேடி வந்து பின்னாடி சாரிகரில் இடித்து கீழே விழுந்துட்டோம். விழுந்து கடைசியில் பார்த்தாக்கா எல்லாத்துக்கும் ரொம்ப அடி. அது எப்பேற்பட்ட ரோடுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே மரணத்துலேருந்து தப்பித்தோம். அது கடவுள் சுத்த கிருபையினால தான் தப்பிச்சது. எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் அந்த 2 ஃபேமிலியும் தப்பிச்சதே பெரிய இது அப்படின்னாங்க. அந்தளவுக்கு ஒரு கடவுள் ஆச்சரியமாக எங்களை வழி நடத்தினார். அதே மாதிரி பாப்பாவுக்கு அந்த எக்ஸாம் நேரத்தில் கை எழுத முடியல. அதுக்கு வந்து ஆள் வச்சு தான் எழுதணும். அதுவும் கடைசி நேரத்தில் எங்கள் சித்தப்பா சொல்லி அது மூலிமா நாங்கள் செஞ்சு நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாங்க. அதுக்கு கர்த்தருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்கிறோம். கடந்த இந்த மாதத்துலேயே நடந்த ஒரே ஒரு சம்பவம், நம்ம சர்ச்சில் மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. மரம் வெட்டியிருக்கப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போதைக்கு வந்து அப்பா வந்து கொஞ்சம் கோவப்பட்டு யாரோ ஒருத்தவங்க பேசினதுனால அப்பா வந்து சத்தம் போடவும் மாமா வந்து இங்கேருந்து எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து இது மாதிரி அப்பாட்ட யாரோ பிரச்சனை பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க. நான் கருமுண்டை பிராட்டியூர் என்னோடய வீடு. அங்கேருந்து 10 நிமிஷம் இருக்கும், 10 இல்லை 8 நிமிஷம் இருக்கும். அங்கேருந்து அவ்வளோ வேகமாக வந்தேன். வந்துட்டு என்னாச்சோன்ட்டு சர்ச்சுக்கு வந்து நின்னேன். அப்போ வந்து அல்ஃபோன்ஸ் பிரதர் அங்கிள் கோவம் இருந்துச்சு தான், ஆனால் வந்து என்ன எதனாலன்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். அப்போ அல்ஃபோன்ஸ் அங்கிள் சொன்னாங்க, நேரம் நீ இருந்திருந்தேனாக்கா நேரம் அடிச்சிருப்பா அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து இன்னும் மாறலையா அப்படின்றது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் சாயங்காலத்துக்குள்ளார எங்கள் அண்ணனை சொன்னான் எதாவது பண்ணணும் அப்படின்னா. அப்புறம் அப்பாட்டையும் சொல்லிவிட்டு மாமாட்டையும் சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அதை பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி அதோட விட்டோம். இன்னும் நாங்கள் நிறையா மாறணும், அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும்னு ஆசைப்பட்றோம். கர்த்தர் விட்டு நாம சொல்கிறோம். ஆமென். அம்மா நீ சொல்கிறியம்மா? ஏனாம்மா சொல்லுங்கள். இந்த இடத்துல எங்களை குடும்பமாய் சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்பயும் நான் தான் சொல்லுவேன், இவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லப்போ சொல்லுவாங்க, இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாஞ்சை என்னென்னா, நான் சொல்லக்கூடாது, இவங்க தான் இந்த இடத்துல சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ப்ரேயராக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து சாட்சி சொல்கிறீங்களா நான் கேட்கல. ஆனால் வந்து நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்களாவே வந்து சாட்சி சொல்லிட்டாங்க, என்னையும் கூப்பிடலை. ஆனால் அதுவே எனக்கு வந்து பெரிய இதாக தான் இருந்துச்சு. அவங்களாவே வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாமல் நான் சொல்லிடுவேன் அப்படின்னாங்க. நாங்கள் நிறைய காரியங்களில் விழுந்து போகிறோம். அந்த காரியங்கள்லேருந்து நாங்கள் இன்னும் மீண்டு வந்து குடும்பமாய் சாட்சியாக இருக்கணுங்கிறது எங்களோட வாஞ்சை. அதற்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாட்சியில் வந்து ஒரே ஒரு சாட்சியை முக்கியமாக சொல்கிறேன். என்னால் இந்த ஆலயத்துக்கு சர்ச்சைக்கு வந்தால் என்னால் நின்று ஒர்ஷிப் பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. இங்கே கணசபுரம் ஆர்ச்சி வரைக்கும் கூட என்னால் நடக்க முடியாது. அந்த சமயத்தில் நான் ஆஸ்பத்திரிக்கு போகல, ஆர்த்தோ டாக்டரை பார்க்கக்குள்ளார கரண்ட்டு வச்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. ஃபிசியோதெரப்பி செஞ்சும் பலன் இல்லை. கடைசியில் எக்ஸ்ரே எடுக்கலான்னாரு. சரின்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாக்கா அது சரியில்லைன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கினார். எடுத்து பார்த்தா உங்களுக்கு எலும்பு தேஞ்சு போயிடுச்சு, ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னாரு. அதுக்கிடையே ஒரு நண்பர் சொன்னார், உங்களுக்கு வயசாகி போயிடுச்சு, அதனால் ஆப்ரேஷன் தான் ஒத்துக்காதீங்க அப்படின்னாரு. கடைசியில் நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டுக்குள்ளார என்னால் வந்து ஜெபம் நிற்கக்குள்ளார 6ஆம் நிலையில் எழுந்துச்சி நிற்கவே முடியாது, சேர்லேயே உட்காந்துருப்பேன். அப்பொழுது நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டுருக்கக்குள்ள, ஆண்டவரே என் கால்களை மான் கால்களை போல் ஆக்குங்க, என்னால் நிற்க முடியல, நான் நின்று ஜெபிக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கக்குள்ளார அப்பொழுது ஆண்டவர் போதகர் மூலமாக ஒரு வசனத்தை கொடுத்தாரு. ஏசியா 58:11 நடுப்பகுதியில் உன் எலும்புகளை நிலமுள்ளது ஆக்குவார் அப்படின்ற வார்த்தை என்னை தொட்டுச்சு. அதுலேருந்து ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. நான் பெல்ட்டெல்லாம் போட்டிருந்தேன், பெல்ட்டெல்லாம் தூக்கி போட்டு இப்போ நின்று நான் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதுக்கு ஆண்டவர் கோடா நன்றி சொல்லுகிறேன். மீதமுள்ள நேரத்தில் என் மனைவி எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. இந்த வருடம் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி சொல்ல முடியாத அற்புதங்கள், விடுதலை, இதெல்லாம் வந்து ஒன்று சொல்லவே முடியல என்னால். நான் அழுதுருவேன்.
அதிகமாக அழுதுருவேன். பக்கத்துல வச்சு சொல்லுங்க. பக்கத்துல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லி வேதத்தில் கொடுத்த அந்த வார்த்தை என் குடும்பத்தில் எங்களுக்கு விரோதமாக செஞ்ச அந்த சூனியங்கள். நான் வந்து இது சுபாவோட சாட்சியை லைவில் கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லும்போது என்னால் அழுக தாங்க முடியல. அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்க வர இந்த இடத்துல ஒரு மகிமையான விடுதலையை கர்த்தர் கொடுக்குறாருன்றதை நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் அடிச்சது. இந்த ஆசித் பிரதர் சொன்ன மாதிரி ரோட்டில் குடும்பமாக ஃபைபாஸ் ரோட்டில் திருவெரும்பூர் ரோட்டில் வரும்போது வண்டி டயர் வெடிச்சு இழுத்துக்கிட்டே போய் நடு ரோட்டில் நின்றுடுச்சு. இந்த தம்பி பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளைய காப்பாற்றணும்னு அப்படியே பிடிச்சி நின்றுட்டு இருக்கும்போது எதிர்க்கிற கார் வந்து மோதி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கணுக்காலுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. கார்காரன் மேலே எந்த குறையும் இல்லை, அவன் எந்த தப்பும் செய்யலை. அப்புறம் உடனே படுத்துட்டான். அங்கேயே ஆம்புலன்ஸ் வச்சு ஆஸ்பத்திரியில் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி இதுக்கு 2 நாள் இது நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முந்தி எனக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு மனுஷனை காட்டினார். அவன் ஒரு மாதிரி என்னவோ ஒரு காரியத்தை செய்கிறான். அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த கோழியும் ஆடெல்லாம் வளர்க்குறது மக்களுக்கு பிடிக்கல, எரிச்சல் அடைஞ்சிட்டாங்க, பொறாமை. இதில் என்ன பண்ணிட்டாங்க, அவன் ஆகாத காரியத்தை செஞ்சிட்டதுனால இவனுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் வச்சு மருமகளுக்கு அடி. ஆனாலும் கத்த ஜீவனை காத்து கொண்டாரு பாருங்க. அந்த பயங்கரமான சிச்சுவேஷன். ஆனால் அந்த 4 பேருக்கும் அன்னைக்கு மரணம் தான் சந்திச்சிருக்கும். உண்மையாக இப்போ சொல்லுவான், அழுவாத பக்கத்துல அப்படின்னு. அதனால ஆண்டவர் ரட்சித்து இம்மட்டும் தாங்கி தப்பு விட்டு ஏந்தி சுமந்து வந்ததை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறேன். நான் உண்மையிலேயே எனக்கு வந்து பாடுகள்லாம் அதிகம் இருக்கும். அவர் வந்து என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து ஆனதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லியிருக்கிற அந்த வசனம் என் வாழ்க்கைக்கு பொருந்தும். ஏன்னா நான் வெளியில் பார்த்தா ஒன்றும் தெரியாது, நான் உள்ளுக்குள்ளே நான் குமுறலாக தான் இருப்பேன். சொந்த பந்தங்களோட எதிர்ப்பு, வெளியில் ஜனங்களோட எதிர்ப்பு, இதெல்லாம் நான் ஜபத்தில் தாங்குவேன். இந்த முழங்காலம் ஏதோ ஒரு அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுவேன். அது உண்மையும் பதில் கிடைக்கும் எனக்கு. அது மாதிரி ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த மண்டையில் இப்படி தலை வலிக்கும், பாதிக்கு வலிக்கும். அப்போ நான் யோசிப்பேன், பாசெட் வந்து சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். இப்போ பார்த்தா பண்ணக்கூடாதுன்னு பாசெட்டை சொன்னேன். சரி நான் ஜெபிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டேன். இவ்வளோ மிராக்கல் தான். இப்படி படுத்தா மண்டை அந்த வழி வலிக்கும். ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் வாரம் பிப்ரவரி மாதம் 23ஆம் சண்டே சர்வீஸில் வந்து உட்காந்துருக்கேன். பாஸ்டர் வந்து சங்கீதம் 70 எடுத்து தியானம் பண்ணாங்க. அப்போ அந்த வசனம் வந்து என் உள்ளத்தை தொட்டுச்சு. அப்போ நான் உடனே அங்கே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கும் விடுதலை கொடுங்க இன்னைக்குன்னு. உண்மையிலே சொன்னால் நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு வழியெல்லாம் போயிடுச்சுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வழியே இல்லை. இப்படி நம்ம சர்ச்சை ஒரு சுகந்தரும் வல்லமை இந்த இடத்துல இருக்குன்றத நான் நிரூபிக்கிறேன். அது மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கும் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஆட்டோலேருந்து கீழே இறங்கும்போது இந்த காலை வந்து வேகமாக வச்சுட்டேன். வச்ச உடனே முட்டைக்காலில் வந்து ஜவ்வு விலகிடுச்சு. இப்போ நான் அதிக நேரம் நான் நிற்க முடியாது. ஆகையினால ஏதோ ஆண்டவர் நடத்துகிறாரு. பரலோகத்துக்கு போகணும்னா பாடுகள் வழியாக தான் பரலோகம் போகணுன்ற ஒரு இது எனக்கு குறிக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னேன். ஆண்டவர் எம்மளோடு இருக்கிறதுனால நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், சுவிசேஷத்தை பற்றி அறிவிக்கிறதுக்கு ரொம்ப தாகமாக இருப்பேன். எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு பார்ப்பேன். அப்போ டவுனுக்கு போயிட்டு மலைக்கோட்டை வாசல்லேருந்து நேராக ஒரு ரோடு வரும். அதில் ஒரு 3வது கடை. நான் அங்கெல்லாம் போனதே கிடையாது இவ்வளோ வயசுக்கு. தனியாகவும் டவுனுக்கெல்லாம் போக மாட்டேன், பொண்ணு கூட தான் போவேன். இந்த 3வது கடைக்குள்ள அம்மா இங்கே போகலாம் அம்மா லேசு வாங்குறதுக்குன்னு சொன்னால் உள்ளே போனோம். போனால் அந்த கல்லால் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. அவள் இந்து, பேர் ஜெயசுதா. ஜூலை மாதம் ஆகஸ்டில் நடந்தது. அவன் என்ன பண்ணா, என்னை பார்த்தோன்னா வாங்கம்மானா நான் லேசு மட்டும் வாங்கிட்டு கட் பண்ணி கொடுத்தான். அப்புறம் வாங்கிட்டு நிற்கும்போது அவள் சொன்னா, அம்மா உங்களுக்கு இந்த மாதெல்லாம் எங்களை பொட்டு வைக்கலான்னு மாதாவை பற்றி பேசினா. மாதா கோயிலுக்கு போகிறாங்களம்மா, அந்த ஜாமான்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, இங்கே வாங்கிக்கிறீங்களாண்ணா. நாங்கள் மாதாலாம் வணங்க மாட்டோம்மா, நாங்கள் பைபிள் வாசிப்போம், சபைக்கு போவோம், ஆராதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம் சொன்னோம். அப்படியே அம்மான்னு சொல்லிட்டு அங்கே நீ இன்னும் என்ன பண்ணால், அம்மா உங்களை நான் கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னான். அவள் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன கட்டி பிடிக்கணுமா? நான் இருங்கம்மா வரேன்ட்டு. இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது இடம்.
அப்படியே அந்த கல்லாலேருந்து உட்காந்துருக்க இடத்துலேருந்து அங்கேயும் வந்து என்னை கட்டி பிடிச்சி அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டா. நானும் அப்படியே வந்து நிற்கிறேன், நானும் பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணோட ஆத்மா ரொம்ப வியாகுலப்பட்டு இருக்கு. ஏன்னா துக்கப்படுறவங்களுக்கு தான், கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த உணர்வு வருமோ. என்ன ஆவியானவர் சொன்னார், உன் ஆத்மா ரொம்ப வியாகுலப்பட்டிருக்குமா அப்படின்னு சொன்னேன். தாரத்தரையாக தண்ணி ஊற்றுது கண்ணுலேருந்து. உடனே இப்படி விலகிட்டு பார்த்தா தண்ணி ஊற்றுது. என்னன்னா அவளே சொன்னா, நான் இந்த வார்த்தை சொன்னவன சொன்னா, என் வீட்டுக்காரர் இறந்து 4 மாதம்தான் ஆகுது, என்னால் துக்கம் தாங்க முடியலம்மா. வியாகுலன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னான். நான் சொன்னேன், துக்கத்தை விட அதிகமான ஒரு சூழ்நிலை, நீ வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு நீ சொல்கிற எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அங்கேயே உக்காந்து சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு நான் வந்தேன்னா, ஆனவொடனே ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தவொடனே அந்த பொண்ணு இப்போயும் ஃபோன் அடிக்கும். அதுக்கப்புறமா அவளுக்குன்னு ஒரு பைபிள் வாங்கி வச்சேன். எப்படியாவது போய் சுவிசேஷம் சொல்லணும் பொண்ணு. பிசப் ஃபீவர் காலேஜுக்கு பக்கத்தில் தான் வீடு இருக்குது, அங்கெல்லாம் நம்மளால் போட முடியாது. இலவசமாக பஸ் விட்டுருக்காங்க. ஏன்னா அடிக்கடி போய் மதிய நேரத்தில் போய் பார்க்கலாம், சுவிசேஷம் சொல்லலான்னு ஒரு ஆசை. அதுவும் போக முடியல இப்போ 3 மாதமாக 4 மாதமாக. இன்னொரு விஷயம்னா, எனக்கு வந்து நிறைய ஒரு சங்கடங்கள் வந்தாலும் ஒரு சந்தோஷமும் கர்த்தர் எனக்கு அனுபவிச்சு கொடுத்துருக்காரு. எங்கள் பேத்திக்கு குழந்தை பிறந்துச்சு. கொள்ளு பேத்தி, அது எனக்கு அர்த்தம் தெரியல. கொள்ளு பேத்தி தெரியல. கொள்ளு பேத்தி பிறக்கும்போது பயந்துக்கிட்டே இருந்தா. அந்த ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு எங்கள் பேத்திக்கு. என்ன நீ என்னவோ பயப்படுற நீன்னு நான் சொல்கிறேன். அப்புறமா அந்த பயமெல்லாம் போக ஜபந்தான். கல்யாணத்துலேருந்து ஜபந்தான், குழந்தை பிறக்கிறதுக்கும் ஜபந்தான், தரிக்கிறதுக்கும் ஜபந்தான், எல்லாம் ஜபம். இப்போ அந்த குழந்தையும் தாயும் சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இது எப்படி சொன்னால், நாங்கள் ஆஸ்பத்திரியில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் செக்கப்புக்கு போகும்போது நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடணும். அதனால ஆண்டவர் வந்து நிறைய ஜபங்களுக்கு எனக்கு பதில் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் இப்படி இவரும் நானும், இவர் லைஃப் பார்ட்னர் தான், ஆனால் இவர் ப்ரேயர் பார்ட்னராக எனக்கு மாறணும்னு என்னோட ஆசை. 2 பேரும் வயசான காலத்தில் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம ஜபம் பண்ணால் பிள்ளையோட ரட்சிப்பை காண்போம்னு சொல்லி என்னோட விசுவாசம் இருக்குது. அதுக்கு இவர் ஒத்துழைக்கணும்னு நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபிச்சுக்கிங்க. வருகிற வருடம் ஆண்டவர் இதை செஞ்சிருவாரு. இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவோம். தேங்க்யூ. ஓகே, இவங்களுக்கு 3 பிள்ளைங்க. இப்போதான் மருமக வந்து சபைக்கு வர்றாங்க. அது ஒரு பெரிய மாற்றம். அதனால இவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். பேர் கதிர்வேல், மனைவி கோகிலா. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும். இந்த சாட்சி அவருடைய வேதம், சாட்சிகள், கற்பனைகள் நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தது. நீண்ட ஆயுசு உள்ளவர், நமக்கு நீடித்த நாட்களை, தீர்க்க ஆயுச சமாதானத்தை பெருக பண்ணுகிறவர். எல்லா சாட்சிகளையும் கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சாட்சியை இங்கே கேட்கிறவர்களும் வலைதளத்தில் பார்க்கிறவர்களும் இந்த நேரத்தில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை. 2 விபத்து எனக்கு நடந்திருக்கு. அது மிகவும் பயங்கரமான விபத்து. இவங்கெல்லாம் விபத்து நடந்ததை குறித்து சொல்லும்போது அவருடைய பாதுகாப்பு தான். அதாவது நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவருக்கு முக்கியமானவர்கள். இந்த கடைசி நாட்களிலே நல்ல ஒரு மந்தையை கொடுத்து நம்மளை இங்கே சேர்த்து இருக்கிறார். எனக்குள்ள அனுபவம் என்னவோ அதுதான் வரும். அதனால நான் பேசுகிறேன். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த டேர்னிங்கில் சிக்னலில் பெரிய விபத்து. கார் வந்து டேர்னிங் ஆகி நான் நேராக அந்த நம்பர் மாறும் இல்லையா, 654, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வருவோம். திடீர்னு அவங்க லெஃப்ட் எடுத்துட்டாங்க காரில். எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, வண்டி நிற்கலை. அதில் அடித்து தூக்கி சுருட்டி போட்டு ஹெல்மெட்டெல்லாம் போட்டிருந்தேன். ஆனால் கீழே விழுந்து கிடக்கிறேன். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த பக்கம் சிக்னல் நிற்கிறவங்களும் இந்த பக்கம் சிக்னல் நிற்க, யாருமே முன் வரலை. காவல்துறை அவங்க டிராஃபிக் அவங்களும் வரலை. ஆனால் அப்படியே கடந்தேன். 2 பேர் வந்தாங்க. 2 பேர். அவங்கள பார்க்கவே வித்தியாசமாக அவங்க ரூபம். அவர் ஆங்கில இந்தியன் போல் அங்கேருந்து வந்துட்டு அப்படி கையை கொடுத்து தூக்குனாங்க. வேறு யாருமே பார்க்கல. ஆனால் அடி வந்து 2-3 சத்தம், எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எழுந்திரிச்சு நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கோகிலாட்டெல்லாம் எதுவும் சொல்லலை. வந்துட்டு இந்த இடத்துல வண்டியும் கிழிச்சு இருந்துச்சு. அதை வந்து பிளட்டை கழுவி விட்டுட்டு படுத்துட்டேன் பேசாமல். 7 மணி போல் தான் வாமா அங்கே போயிட்டு வருவோம் ஏகநாதன்ட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அதுக்கு பிறகு தான் அங்கே போய் டிஷர்ட்லாம் தூக்கி காமிச்சோன்னா அவர் அப்போ தான் கோயிலாக தெரியுதெல்லாம். இதெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு.
அது ஒன்று. இன்னொன்று பஸ்ஸில் ஒரு டைம் அடித்து பேக்கு போய் ஃப்ரண்ட்டில் விழுவுது. கரெக்டாக அந்த பைப்பு அடித்த பிரேக்கில் ஏற்கனவே எனக்கு பாதிப்பு இருக்குன்னு சாட்சி சொல்லியிருந்திருக்கேன். கரெக்டாக இதில் அடித்து நின்னேன். அது ஒன்று. அதுலேயும் கர்த்தர் பாதுகாத்தார். அப்போது நம்ம ரொம்ப முக்கியமானவர்கள். அப்போது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லைங்கிறத நான் என்னுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவர் அவர். சிதைந்து போன நரம்புகளை சேர்க்கக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய மாம்சம் எந்த இடத்துல எவ்வளவு உருகுலைந்து போனாலும் அதை உண்டு பண்ணுகிறவர், தோளினாலே மூடுகிறவர், அவருடைய ஆவியை நமக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறவர் நம்மோடு கூட தங்கியிருக்கிறார் என்பதை நான் மிகவும் எல்லாரும் தைரியப்படணுங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். அதே போல் இந்த கடைசி நாட்களில் எனக்கு கர்த்தர் இந்த சபை மூலமாக இங்கே நடந்த பாப் மேத்யூ அவருடைய அந்த அனுபவம், அதுக்கு பிறகு நான் ஜெபிக்கிறதுக்காக அர்ப்பணித்தது, அநேகரோட நான் பேசினதில்லை, ரொம்ப கடந்து போயிடுவேன். ஆனால் இப்போ ஜெப நேரத்தில் ஒவ்வொருவருடைய முகத்தையும் நான் பார்க்குறேன். பாஸ்டர்லேருந்து, பையன்கள்லேருந்து, பேரப்பிள்ளைகள்லேருந்து, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் நான் எந்த நேரம் எழுந்திருந்தாலும் ஜெபத்தில் நான் பார்க்குறேன். ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். அது ஒன்று. அதே போல் இந்த நாட்களில் பலவீனமானவைகளை பலப்படுத்தும்படியாக அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். குணப்படுத்தும்படியாக, காயம் கட்டும்படியாக, நம்மளை திருப்பி கொள்ளும்படியாக, நம்மளை அவரே விசாரித்து சரியான ஒரு மந்தையில் அந்த கடைசி நாட்களில் சேர்க்கும்படியாக அவரே நமக்கு மெய்ப்பனாக இருந்து நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நான் இப்படிப்பட்ட ஒரு தேவனை அனுபவிப்பதற்கு வழிகாட்டியாக இருந்த, நான் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த ஹெலன் அம்மா, அந்த நாட்களிலே எனக்கு ஒரு மாற்று வஸ்திரம் கூட இல்லாத சூழ்நிலையிலே நான் இருந்தபோது ஜூடு அவங்களுடைய உதவி, அவங்க சில்வியா அக்கா, சோஃபியா அக்கா, அப்புறம் இப்போ முடியாமல் இருக்கிறாங்க நம்ம பெனோ அவங்க அம்மா, அவங்களெல்லாம் நேரில் போய் பார்க்கலனாலும் நான் ஜெபத்தில் அவங்கள பார்க்குறேன். அவங்க எலும்புகள் உயிரடையணும்னு சொல்லி நான் அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக, நல்ல சபையை மக்களை கொடுத்ததற்காக, அவர் நேசிக்கிற, அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை கொடுத்து, இவர்கள் மூலமாக உங்கள் மூலமாக கிடைச்ச ஜெபத்திற்கும், ஆவிக்குரிய தகப்பனா 94ஆம் வருடத்திலிருந்து கொடுக்குற ஆலோசனைக்கும், இதெல்லாம் நான் நினச்சி நான் இந்த நாட்களிலே நன்றி சொல்லவும், தேவ சமூகத்திலே காத்திருக்கவும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் அவருக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ருசித்து விட்டால் போதும். ஆமாம், அதாவது பகலிலே, இரவிலே, இருளிலே, மத்தியான நேரத்திலே, அது பாழாக்கும் சங்காரமானாலும் அம்புகளானாலும் பிள்ளைகளை சிதைத்து விடாமல் பாதுகாக்கிறவர் அவர். அந்த இரவில் உண்டாகும் பயங்கரங்களானாலும் நோய்களானாலும் எதுவும் இதுவரைக்கும் அணுகாமல் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார் என்பதை நான் சபையார் முன்னிலையில் சொல்லிக் கொள்ளவும், நீங்கள் யாரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நான் அதிகமாக எதிலையும் கலந்துக்க முடியாமல் இருப்பதே இப்போ உள்ளது நான் இருக்கிற நிலை அதுதான். ஆனாலும் உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியாக நான் வந்து நிற்கிறேன். கொடான கொடி நன்றிகளை சொல்லுகிறேன். இவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருங்க, அப்படி நில்லுங்க, ஜெபம் பண்ணிடும். 2 வருஷம் அனைவரும் புதிய மக்களுக்கு தெரியாது. இந்த கொரோனா டைம்ல எல்லாம் மூக்குலேருந்து தண்ணி ஒளிவிட்டே இருக்கும். எந்த அறுவை சிகிச்சை செய்கிறது தான் அதுக்கு தீர்வு. இவர் நல்லா பாடுவார், பாடு கட்டுவார், பாடல். இவர் சுவிசேஷ பணி செய்யணும்னு போகும்போதெல்லாம் அது செய்ய முடியாத ஒரு தடைகள் இவருடைய வாழ்வில் இருந்துச்சு. இவருடைய ஆண்டவர் நல்ல கிருபை கொடுத்துருக்காரு. இவர் ஒரு டெய்லர். குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை செய்ய வல்லவர், அதை தருவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அந்த விசுவாசம் இருக்கிறது. இன்னொரு பகுதி என்னன்னா, நிறைய உதவி செய்வார். இவர் நிறைய பேரை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கார். இவருடைய டெய்லர் பெஸ்ட் டெய்லராக பொன்னலப்பட்டியில் இருந்தார். கேலன் டெய்லர்னா எல்லாரும் தப்பாங்க. ஆனால் அந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் இப்படி குனிஞ்சாருன்னா பைப் மாதிரி ஊற்றும் மூக்கில், வறண்டு போயிடும், தலைவலி. அந்த கொடூரமான நிலையெல்லாம் அதை நான் நேரில் பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் தேவன் தான் சுகப்படுத்த வல்லவர்னு இரவும் பகலாக ஜெபம் பண்ணி
அதை ஆச்சரியமா அது நின்று போனது. நல்ல ஒரு கையத்தட்டு கொடுக்க வேணாமா? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அது கேன்சர் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, உங்களை வச்சு ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நினைச்சாருன்னா ஆண்டவர் நிச்சயமா பயன்படுத்துவார். அதனால நீங்க அவரை பிடிச்சிங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இவருக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். தீமையை நன்மையா மாத்திடுவார். இவருக்காக ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரோச், என் மனைவி பேர் ஏஞ்சலின். நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். என் மனைவி திருத்துறைப்பூண்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. நாங்கள் இருவரும் 2 வருடமாக இங்கே வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு திருமணமாகி 2 வருடம் ஆகுது. இந்த 2 வருடமும் கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வருடம் இதே இடத்துல பிள்ளையோடு நாங்கள் விசுவாசமாக சாட்சி சொல்லுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சபையில் நடந்த குன்னூர் மீட்டிங், அப்புறம் மேரிட் ஃபார் லைஃப், இந்த 2 மீட்டிங்கும் நாங்கள் அட்டன் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு. குடும்பத்தில் பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் கவனம் செலுத்த முடியாது அப்படின்றத நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். குடும்பம் எப்படி சமாதானமாக நாங்கள் குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படின்றத நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். உங்களில் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து ஜெபிப்பதனால நிறைய ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு பூரா சொல்லணுன்னா கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்காங்க. நல்ல 2 பிள்ளைகளை தந்திருக்காங்க. மருமகள் 2 மருமகளை தங்கமாக தந்திருக்காங்க. அவங்க பேர பிள்ளைகள்லாம் தந்திருக்காங்க. தலைமுறைகள் ஆசீர்வாதத்தை பற்றி பாஸ்டர் பேசினார். நான் உண்மையிலே அதை எப்பயும் நினைப்பேன், இன்னும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதம் 5ஆவது மாதம் பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நீ நடந்து வந்த பாதை என்னென்ன, ஞானஸ்தானம் எடுத்தில அந்த நாள் என்னென்ன, நம்ம பாவியாக இப்படியெல்லாம் இருந்தோம் அந்த நாள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொன்னாங்க. உண்மையிலே அதெல்லாம் நான் நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எங்களுக்கா இப்படி கிருபை அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். என் பேர பிள்ளைகளெல்லாம் ஜெபிப்பதை கண்டு நான் ஒவ்வொரு நாளும் என் பையனுக்கு சொல்வேன், ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு, நீ நீ ஜெபிக்கணும், நீ எப்படியெல்லாம் இருக்கணும், குணாதிசயம் மாறணும், அப்பாவுக்கு வயசாகுது, உங்களை இப்படிலாம் பார்க்கணுன்னு அவருக்கு எவ்வளோ ஆசை, நீ இப்படியெல்லாம் இருடா தம்பி அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு. பிள்ளைங்க நான் சொல்கிறத கேட்டு என் பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறத கண்டு நான் ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுவேன். ஆண்டவர் மகிமையாக வச்சுருக்காரு. என் மருமகளும் அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு மரியாதை போல் நல்ல பங்கை ஏற்படுத்தி தந்திருக்காரு. பிள்ளைகளும் ஜெபிக்கிறதுனால அப்படியெல்லாம் பேர பிள்ளைங்க அந்த தலைமுறை ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறேன். அதற்காக ஆண்டவருக்கு கொடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். போல் என் பேர பையன் நான் எடுத்து ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறாரு. அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் கர்த்தர் ஆண்டவர் தகுதிப்படுத்தி இப்படியா ஆண்டவரே இந்த திருச்சபையை தந்து நல்ல போதகரை தந்து எங்களை வழி நடத்துகிற நாட்களை எண்ணி நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் இந்த ஆத்ம ஆதாய பயிற்சி உண்மையிலே நான் பங்கு பெறணும்னு நான் இருக்கலை. நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம எங்கே அப்படியெல்லாம் போக முடியாது அப்படியெல்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப தாகமாக இருப்பேன், எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு. அதை சிஸ்டர் தான் என்னை பேர் நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. நிறைய பேர்கிட்ட முன்னாடியெல்லாம் ரொம்ப பயப்படுவேன், பேசுகிறதுக்கு, ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுவேன். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. யார் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நம்ம போவோம், நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம், அவங்கக்கிட்ட எப்படியா பேசி ஆண்டவரை பற்றி பேசுவோன்னு. அப்படியெல்லாம் நான் நிறைய வீடுகளுக்கு போய் நான் இப்போ அவங்க வராட்டியும் அவங்க வீட்டில் போய் நான் ஜெபிக்கும்படியா கர்த்தர் தயவு பாராட்டினார். அதை எண்ணி மக்கள் நன்றி செலுத்து. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சாட்சியை மட்டும் நான் சொல்கிறேன். போன மாதம் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு. அதனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் ஒரு கை கால் அசதி வலி எல்லாருக்கும் சரி 15ஆம் தேதி இங்கே நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ சரி நம்ம போய் எதுக்கும் டெஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்.
நாள் நான் 15ஆம் தேதி எனக்கு டெஸ்ட் கொடுக்கையில் எனக்கு இருந்த ரிசல்ட் வந்து சுகர் வந்து 115 சாப்பிட்றதுக்கு முந்தி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 185. ஆஹா, நமக்கு சுகர் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுதடவை என்ன செஞ்சேன், நான் கொஞ்சம் இந்த பனினால கொஞ்ச நாள் நாங்கள் இடையில காலை ஜபத்துக்கு வர கொஞ்சம் தடைப்பட்டுச்சு. நான் குளிர் கரெக்டாக 5 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் அசால்ட்டாக 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போவேன். அப்புறம் நான் என்ன செஞ்சேன், நிறையா மெசேஜில் கேட்பேன், உனக்கு இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு தோணும், ஆனால் அந்த பெட்ஷீட்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எழுந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு. அதை கடைப்பிடிக்கணுன்ட்டு அடுத்த நாளே என்ன செஞ்சேன், இந்த சுகர் என்னைக்கு வந்துச்சோ அதுக்கு அடுத்த நாள் நான் என் ஃப்ரெண்டு இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கையில் ஃபார்மசிக்கு, நீ மெடிசன் மட்டும் எடுத்துடாத, பழையபடி நீ எக்ஸசைஸு உன்னோட இதாக கரெக்ட் பண்ணு அப்படின்னு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து 5 நாள் தான் என்னுடைய ரிசல்ட் என்னன்னா, சாப்பிட்றதுக்கு முந்தி 104, சாப்பாட்டுக்கு அப்புறம் 121 நார்மல் ஆயிடுச்சு. அதுலேருந்து இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் அடைக்கலம், மனைவி பேர் பத்மபிரியா, மூத்த மகள் பேர் எஸ்தர். ஊட்டியில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். சின்ன கருத்து வேறுபாடு, அவங்க இங்கே இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் இந்த மாதம் சரியாயிருன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. என்னுடைய இளைய மகள் எல்மர் ஜெமி, அவங்க வந்து நாமக்கல்லில் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க காலேஜ் லீவில், நான் அடுத்து கிறிஸ்மஸ்க்கு வரேன்றனால அவங்க வரல. நான் வந்து ஒரு 15 இயராக மலேசியாவில் இருந்தேன். ஆண்டுடைய ஊழியத்தையும் அங்கே செஞ்சேன். அதுக்கப்புறம் இங்கே வரும்பொழுது ரொம்ப யோசித்தேன், ஃபினான்ஷியலாக யோசித்தேன். ஊழியமும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், சுவிசேஷம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி காரியமும் நமக்கு அமையுமா அப்படின்லாம் கொஞ்சம் யோசித்து ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் தான் இங்கே வந்தேன். ஆனாலும் தேவனாய கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்துகிறார். இப்போ ஃபினான்ஸாகவும் எனக்கு இதுவரையும் பிரச்சனை இல்லை. நான் என்ன வேலை செய்கிறேன்றதை பாஸ்டர் சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் திருநெடுங்குளத்துலேருந்து வரோம், அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ரிப்ளிகேஷன் மினிஸ்ட்ரியை வந்து ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி தந்தார். அதை வந்து வாஞ்சையாக, விருப்பமாக, முழு உள்ளத்தோட வேதத்தில் நம்ம சொல்லப்பட்ட நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. மத்தேயு 28வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. பிரதான கட்டளை, ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பிரதான கட்டளையை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற காரியத்திலும் என்னை நியமித்திருக்கிறார். அந்த ரிப்ளிகேஷன் மீட்டிங், அந்த இதை வந்து அந்த சுவிசேஷ கூடத்துக்கு நாங்கள் தான் பொறுப்பாக இருந்து அதை கற்றுக் கொடுக்குறோம். 30 தலைவர்களை நம்ம சர்ச்சிலேருந்து நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதன் மூலிமா தான் அநேக மக்களை நாங்கள் போய் சந்தித்து ஆண்டவரை படுத்தி அவர் சுவிசேஷம், அவர் ரட்சிக்கப்படுவதற்கான முகாந்திரத்தை, அவங்க எப்படி வளரணும், எப்படி ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், எப்படி சபையில் அங்கத்தினராக வரணும் அப்படிங்கெல்லாம் கற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். இன்னும் அதை நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக இன்னும் அநேக இடங்களுக்கு போய் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படலையோ அதை ஒரு பணித்தளமாக நாங்கள் ஏற்படுத்தி அங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இந்த ஊழியத்தை கட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாஞ்சை. அந்த வாஞ்சைக்காகவும் எங்கள் குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் எங்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சொல்றியாமா? சுருக்கமாக சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வந்து கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்தார். சாட்சி என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரீதியாக கடந்த நாட்களில் ஜெபம், வேத வாசிப்பு, இந்த காரியங்கள் அடிப்படையில் இன்னும் ஒரு வளர்ச்சியை நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக பிரயாசப்பட்டோம். அதையும் ஆண்டவர் அந்த வருடத்தில் செய்ய உதவி செய்தார். அது மாத்திரமில்ல, பரிசுத்த ஆவினால் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் இந்த வருடத்தில் நம்முடைய திருச்சபையிலே போதிக்கப்படுகிறது. அதையும் கூட அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா பரிசுத்த ஆவினால் நிறைந்து ஜெபிக்கிறதான காரியங்கள் ஆரம்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அப்புறம் அதை குறிச்சுதான ஒரு காரியங்கள் வந்து தொடர்ச்சியாக இருந்தது, செய்கிறதில்லை. ஆனால் டேவிட் விஜயகாந்த் அவங்க வரும்போது, மற்ற ஊழியக்காரன் வரும்போது ஆவினாலே நிறைந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது விரும்புகிறீங்களோ விரும்பலையோ நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா டங்ஸ் பேசி அதை ஜெபம் பண்ணுங்க, அதில் பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொன்னாங்க.
அதன் அடிப்படையில் அப்படி நம்ம வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடத்தில் நான் வந்து நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரீர பிரகாரமான ஆசீர்வாதம்னு சொல்லும்போது சின்ன குடல் பிரச்சனை வந்து இருந்துச்சு கடந்த நாட்களில். எண்டாஸ்கோப் அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் நிறைய காரியங்களை யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, அந்த மாதிரி காரியங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாங்க. இது பாஸ்டே அடிக்கடி சொல்லுவாங்க, அல்சரோ அசிடிட்டியோ இருக்கும்போது நிறைய காரியங்களை நீங்கள் சிந்திக்கிறீங்க, அதை வந்து விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் அதெல்லாம் ஒப்பு கொடுத்து அந்த பலகீனத்திலும் ஆண்டவர் பலன் தந்து நடத்துகிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றபடி ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிற காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பகுதியில் திருமணம் ஆகி வந்து 10 வருடங்களாகுது. என் பெயர் பிரின்சி, கணவர் பெயர் ராஜா, பிள்ளை பேர் டேவிட், கிங்ஸ்லி ஸ்டீஃபன். நான் ஒரு பாஸ்டரோட மகள் தான். ஆனாலும் ஒரு வேலை நிமித்தமாக வெள்ளூர் பகுதிக்கு வரும் பொழுது அவங்க ரொம்ப இறக்கப்பட்டு எங்கள் தகப்பனார் என்ன செய்தார், அவங்க அம்மாவுடைய வேண்டுதலின் பேரில் எங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. ஆனாலும் அவர் வந்து ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுத்துட்டார். ஆனால் எங்களோட விருப்பம் வந்து நாங்கள் குடும்பமாக ஆண்டவரை நேசிக்கணும், குடும்பமாக அவரை தேடணுன்றதான் எங்களோட விருப்பம். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு, சுகம் கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு கவலை, நாங்கள் வந்து குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கணும், சபைக்கு வரணுன்றது தான். ஆனால் அவர் வந்து வரல. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு விசுவாசம்தான். நாங்கள் பல இடத்துல சபைக்கு 2-3 இடத்துல போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் வந்து எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திரும்பவும் நின்றுடுவோம், போக முடியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை பேசினார். யோவான் 10:3 ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு அறிந்திருக்கிறது, அவர் பின்னாடியே செல்லும்னு சொல்லியிருக்கு வசனம். அதே மாதிரி மேய்ப்பனும் அந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான்னு சொல்லி தெரியுது. இங்கே இவ்வளோ பேர் சபைக்கு வந்தாலும் பாஸ்டர் வந்து அவர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பல வருடங்கள் கடந்துருச்சு, ஆனாலும் அந்த மேய்ப்பன் வந்து அந்த ஆடுகளை மறக்கலை. அது எனக்கு ரொம்ப, ஆண்டவர் அந்த வார்த்தையை மட்டும்தான் பேசினார். அதுபோல் இந்த வருடத்தில் நாங்கள் வந்து குடும்பமாக சாட்சி சொல்லணுன்னு தான் நான் வந்தேன். என் மாமியார் வந்து கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிறதுனால அவர் இப்போ வர முடியல. ஆனால் அடுத்த வருடத்தில் கண்டிப்பாக இதே நேரம் நாங்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சியாக இருப்போம், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுமா? பிள்ளைங்க டேவிட் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், கிங்ஸ்லி 2nd ஸ்டாண்டர்ட். நான் ஒரு ரயில்வேல கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக ஆண்டவர் வந்து 10 மாதம் அழகும் நல்ல ஒரு சேலரியில் எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ஒரு 50,000 வரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ திரும்ப RRB எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அது எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறணும், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. சர்வ வல்லமை உள்ள